தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பத்தி நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்திருக்கோம். நம்ம அண்டை மாநிலங்களான மற்ற மாநிலங்கள கேட்டீங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஒரு குடம் தண்ணியும் அவங்க எத்தனை கிலோமீட்டர் பயணிச்சு அந்த தண்ணீரை கொண்டு வராங்க, அந்த தண்ணியினுடைய முக்கியத்துவம் எவ்வளவுங்கிறது அவங்களுக்கு தெரியும். நமக்கு என்ன, நமக்கு மோட்டர் போட்டா தண்ணி வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா நம்ம சென்னையோட டெம்பரேச்சர் வந்து 11 டிகிரி செல்சியஸ். ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 16 ஆச்சு. இன்னைக்கு 40 டிகிரி வரைக்கும் போயிடுச்சு. இது ஏன் வெப்பநிலை உயர்றதுக்கு என்ன காரணம்? நிலத்தடி நீர் மட்டம் குறைவு. நிலத்தடி நீர் மட்டம் குறைய காரணம் என்ன? அரசாங்கம் மட்டும் காரணம் இல்ல, பொதுமக்களாகிய நம்மளும் அதுக்கு உண்டான பங்கு இருக்கு. அதாவது அவங்க அரசாங்கம் ரோடு போடுறாங்கன்னா ஒரு சிமெண்ட் சாலையை அமைச்சு நம்ம வீடு காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் முட்டி விட்டுறோம். நம்ம என்ன பண்றோம்? சிமெண்ட் தளம் போட்டுட்டு மீதி உள்ள சுத்தி இருக்கிற 2 அடி இடத்தையும் வந்து சிமெண்ட் போட்டு மொழிகி பூசி கொண்டு வந்து ரோட்ல ஜாயின் பண்ணிடுறோம். தண்ணி எப்படி நிலத்தடிக்கு சேரும்? எப்படி நிலத்தடி நீர் மட்டம் உயரும்? கொஞ்சம் மாற்றி யோசிச்சு மோட்டர் போட்டா மழை தண்ணி பூமிக்கு அடியில சேரணும். நம்ம ஒரு வைரல் கிணறு பார்த்திருப்போம். அந்த கிணறுல மழை பெஞ்சு எவ்வளவு தண்ணி இருக்கும் போனாலுமே உள்ள இழுத்துக்குது, உள்வாங்கிக்குது. அந்த பகுதியெல்லாம் போய் பாருங்க, நிலத்தடி நீர் மட்டம் மேல இருக்கும். தண்ணீர் பிரச்சனை வர வாய்ப்பு இல்ல. நம்ம என்ன பண்றோம்? தண்ணீர் எல்லாம் நம்ம வீட்டு தண்ணி, நம்ம ரோட்ல பெய்யற தண்ணி எல்லாம் ஒன்று சேர்த்து காவா வழியா கொண்டு போய் ஆத்துல விடுறோம். இங்க சென்னையில மிகப்பெரிய 2 ஆறு இருக்கு. ஒன்னு அடையாறு ஆறு, ஒன்னு வந்து கூவாறு. ரெண்டுத்திலயும் பாருங்க மழை காலத்துல எவ்வளவு தண்ணி போகுதுன்ட்டு சேஃபா கொண்டு போய் ஆத்துல சேர்த்து ஆத்து மூலியமா கொண்டு போய் கடல்ல ரொம்ப பத்திரமா மழை நீரை சேர்த்துறோம். மழை நீர் கடையா போய் கடல்ல பெஞ்சிட்டு போகுது. எதுக்கு இங்க ஊருக்குள்ள பெய்யுது? மக்கள் எல்லாம் உயிர் வாழணுங்கிறதானே. அந்த நீர் சேமிச்சு வைக்க நமக்கு அருகதை இல்லாம நம்ம என்ன பண்றோம்? கொண்டு போய் மறுபடியும் கடல்ல சேர்த்து விடுறோம். அதுக்கு எதுக்கு மழை பெய்யணும்? கொஞ்சம் மாற்றி யோசிச்சு புது கண்டுபிடிப்பு எவ்வளவு மனிதன் கண்டுபிடிக்கிறான். உயிர் பழக்கிறதுக்கு, உயிர் வாழ்றதுக்கு என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான். ஏன் மோட்டர் போட்டா நிலத்து மழை நீர் பூமிக்கு அடியில போகாது? கொஞ்சம் மாற்றி யோசிச்சுங்க, நம்மளால முடியும். உயிர் வாழ நீர் மிக முக்கியமானது நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.